இன்றைக்கி இந்தியா சர்வதேச அளவில் செஸ்னு சொல்லப்படுற சதுரங்க விளையாட்டில் முதல் இடத்துல இருக்கு. பல தங்க பதக்கங்களையும் விருதுகளையும் நாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். செஸ்னு சொல்லப்படுற சதுரங்க விளையாட்டு முதல்ல பிறந்த இடம் நம்ம இந்தியா தான். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுடைய தமிழர்கள் தான், நம்மளுடைய முன்னோர்கள் தான் அந்த செஸ் விளையாட்டை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி. இந்த செஸ் விளையாட்டை பற்றி நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்போமா? ரிலேட்டட் டு செஸ், even God played a game of chess with a princess. Naturally, Tamil Nadu has a strong historical connection with chess. ஆனால் செஸ் குப்தர்கள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அது கண்டுபிடிக்கப்பட்ட காலம் 7ஆம் நூற்றாண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு சர்வதேச அளவில் இன்றைக்கும் நம்பப்பட்டு வருது. ஆனால் கீழடியில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட சதுரங்க காய்கள் நமக்கு கிடச்சிருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட சதுரங்க காய்கள் எல்லாமே சங்க காலத்தை சார்ந்தவைன்னு சொல்லப்படுது. எப்போ சதுரங்க விளையாட்டு கண்டுபிடிக்கப்பட்டதோ சொல்லப்படுதோ சர்வதேச அளவில், அதுல இருந்தே கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழர்கள் இந்த சதுரங்க விளையாட்டை விளையாடி இருக்காங்க. சிந்து சமவெளி நகரங்களில் ரொம்ப முக்கியமான நகரமான லோத்தால் பகுதியில் இது வரைக்கும் 2 சதுரங்க பலகைகளும் அதன் கூட சில காய்களும் கிடச்சிருக்கு. இந்த சதுரங்க பலகையில் ஆய்வு பண்ணுறப்ப இதனுடைய வயசை கிட்டத்தட்ட கிமு 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையானதுன்னு தெரிய வருது. இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது குப்தர்களுடைய காலத்துக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கீழடியில் நம்மளுடைய தமிழர்கள் இந்த சதுரங்க விளையாட்டை விளையாடி இருக்காங்க. மற்ற விளையாட்டு மாதிரி இல்லாமல் சதுரங்க விளையாடுறதுக்கு மதிநுட்பம் ரொம்பவே அவசியம். 2 பேர் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு முழுக்க போரை அடிப்படையாக வச்சு நடத்தப்படுது. அப்படி பார்க்கும்பொழுது போர், வீரம், புத்தி கூர்மை, வரலாறு இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க நம்ம தமிழர்கள் மட்டும்தான். அது என்னவோ தெரியல, தொடர்ந்து தமிழர்களுடைய வரலாறு மட்டும் மறைக்கப்பட்டு வருது. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். பாய்.